செட்டிப்புலம் அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை. அழகான வீடு. வேலன சந்தியில் இருக்க பெட்ரோல் செட்டு தான் வந்து இந்த சேர்ச்சின் முன் வாசல். உள்ள பயன்படுத்த காட் வேலை செய்யும் கூட ரத்த ஓட்டம்பகமாக இருக்கு. பாருங்க மாங்காய் குடிக்கிறார். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பிரதேச சைடில் தான் பாருங்க வைரவர் கோயில். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் அம்மா அப்பா சொன்னதை சொல்லிப்படி தான் நாங்கள் நடக்கிறோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு நெல்லிக்கிரஸ் 80 ரூபா, லெமன் ஜூஸ் 80 ரூபா, பப்பாயா ஜூஸ் 150 திறந்துருக்குது. பட் உள்ள சாமான். வணக்கம் ரவுகளே. வணக்கம் ரவுகளே. நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை தீவிரத்தை வீடியோ எடுக்க வந்தாங்க. இந்த வளமே நாங்கள் தீவிரத்தில் எல்லா இடத்தையும் வீடியோ பைசா வேல்ன சரவண நேரந்தன சுருவில் உருவாக்குன்னு சொல்லி எல்லா இடத்தையும் நான் வீடியோ பைசா என்ன அம்பிகை நகர்ல தான் வீடியோ பைசா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேலன சந்தைக்கு தானே அங்கே இருந்தாங்க ஸ்டார்டிக்கு வார தானே வீடியோ பைசான்னு சொல்லிட்டு வலிக்கிட்டாங்க. அங்கே இந்த வார வழியில அம்மாச்சி உணவகத்துக்கு போனாங்க. பழங்காலத்து உள்ள போய் பார்த்தா உள்ள நல்லா தான் இருக்குது. வெளியில தான் பார்க்க பல சமயம் கிடக்கு. அதோட அந்த சர்ச் முடிகிற நிலைமைக்கு வந்துட்டு அது மட்டும் புல் எல்லாம் முளைச்சிருக்கேன். கிளீன் பண்ணி நீட்டா வச்சு ஸ்கூல் இருந்தது. மாங்காய் எல்லாம் மாங்காய் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டா அதெல்லாம் வேற லெவல் ஃபன்னா இருக்கும். பாருங்க ஒரு டிவி ஒன்று இருந்தது. சிங்களத்துல என்னுடைய டிவி ஒன்று இருந்தது. பழைய டிவி ஒன்று இருந்தது. டிவி இருந்தது. அப்படி நாங்கள் வந்து அம்மாச்சி உணவகம் அங்க ரோடு டிவி சாப்பிட அம்மாச்சி உணவகம் வேற லெவல்ல டேஸ்டா தான் சாப்பாடு செய்யணும். கோட்ஸ் எல்லாம் பார்த்தேன். வீட்டுல சாப்பிடுற மாதிரி வேலையில கோட்ஸ் இருக்குன்னு நான் இன்றைக்கு தான் பார்த்தேன். எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேற நில ஹோட்ஸ் இருந்தா தெரியும். அது மட்டும் நான் வார வழியில வைரவ கோயிலுக்கு போனாங்க. ஒரு மர்மமான வைரவ கோயில். அதோட உங்களுக்கு மர்மமான ஒரு டாக்டரை கண்டுனாங்க. அவர் ஹாஜி கொண்டு போய் டாக்டர்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம நாகப்பாம்பு கடிச்சாலும் வைத்தியம் இருக்காம என்ன மந்திரத்தாலே சரி செய்யலாம் நிறைய விஷயங்கள் சொன்ன. நீங்க போய் பாருங்க. மந்திரத்தை கேட்க சொல்ல மாட்டேன்னு சொல்லி போட்டார். மந்திரம் சொல்ல மாட்டாரா? அது எங்க நாங்கள் பரம்பரை படிச்சுக்கொண்டு வந்தா தான் தெரியுமா என்ன தங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன்னு சொல்லி என்னன்னு சொன்னா அவையோட திடீர்னு போன வந்து தெரியாது. நம்பிக்கை வராது எங்களை இல்ல. அவையோட பழகி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் மந்திரத்தை கட்டாதான் அதெல்லாம் விளங்குவோம். அப்படி நாங்கள் இப்ப நிக்கிறோம் சாட்டி மாதா வரலாறு நாங்க மேலோட்ட சொல்லிக் கொள்றேன். 1544ஆம் ஆண்டுல போர்த்துகேயர் வந்திருக்கணும் கப்பல்ல வரைக்குள்ள உள்ளுக்கு சுருவத்தையும் கொண்டு வந்திருக்கணும். அப்ப அந்த டைம்ல புயல் ஒன்று அடிச்சு கப்பல் சாட்டி கரையை இதுக்கு தானே கரை ஒதுங்கி இருக்குது. கரை ஒதுங்க இந்த இடத்துல பார்த்தா அற்புதமான நினைச்சு வேற என்ன செய்திருக்கிறோம். போர்த்துகேயர் ஒரு கோயில் ஒன்றை கட்டியிருக்கணும். மாதா கோயில் ஒன்று கொட்டில் ஒன்று அமைச்சு கட்டியிருக்கணும். அதுக்கு பிறகு உள்ளாந்த வந்தவையில் தானே அப்ப கோயில இடிச்சிருக்கேன். இடிச்சிட்டு அந்த சிலையை அரை கொண்டே கிணத்துக்காக போட்டிருக்கேன். அந்த கிணத்துக்கு இருந்து குறிப்பிட்ட காலத்துல சிலையை எடுத்து பிறகு இதை வச்சு இப்போ இந்த கோயில் கட்டியிருக்கணும். இல்லைங்க உள்ளாந்திருக்கும் போத்துக்கு இருக்கும் ஒத்து வராது. அடுத்து இந்த அந்த கிணறு இப்போ வெட்டாத கிணறு. தீவிரத்தில் இல்லாத இடத்தையும் உப்பு தண்ணி தான் கூட காணப்படும். இந்த கிணறு வெட்டாத கிணறு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை குடிச்சா ஊனமுற்றாக்களுக்கு சரியாகுதாம். வாய் பேசாக்கள் பேசினோம். கற்பிணி தாய்மார்கள்லாம் நல்லதாமன்னு சொல்லி நிறைய பேர் தண்ணியை கொண்டு போயிடும். அப்படி சிறப்பான தண்ணி கதைக்கிறாங்க. அதில் போட்டிருக்காங்க. அடுத்த காணொலியில் வந்து அந்த கிணறு உங்களுக்கு காட்டுறோம். அடுத்த காணொலியில் கிணத்தை பாருங்க என்ன வாய்க்கிட்டு இருக்கு. சரி, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்கு போகிறதுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஆளை கொடுத்து வச்சிருவோம். இப்போ நாங்கள் வந்து வேலன ரோட்டெல்லாம் திரும்ப போகிறோம். பாருங்க வேலன ரோட்டில் இருக்குது. பிரதேச செயலகம் தீவிரம் தெற்கு வேலனை என்று போட்டிருக்கிறோம். பாருங்க மாடெல்லாம் மேய்ஞ்சி கொண்டு போகுது. பாருங்க அழகான வீடு இருக்கு. நாங்கள் வேலன சந்திக்கு கிட்ட வந்துட்டோம். மில் ஒன்று இருக்குது. அப்படியே ஒரு
முருகன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. பக்கத்தில் தேர்முட்டியெல்லாம் கட்டி முடியுது. இதில் வந்து வேலணை சரஸ்வதி வித்யாலயம் இருக்குது. பழைய வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பழைய வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து தேசிய நீர்வளங்கள் சபை. பக்கத்தில் பாருங்க பொது நூலகம் இருக்குது. இது வந்து வேலணை சந்தி. இதில் பாருங்க கோட்ஸ் இருக்குது பாருங்க. இதில் வேலணை கோட்ஸ் இருக்குது. முன்னால் வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. முன்னால் வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. அது பழைய காலத்து சர்ச். சரி வாங்க அந்த சர்ச்சையும் போய் உள்ளே பார்த்து வந்துடுறோம் இந்த மாதிரி இருக்காண்டு. இந்த இடமெல்லாம் சரியான புல் புதராத்தான் இருக்குது பாருங்க. உள்ளே வந்துட்டேன். இதுக்கால போகத்தானே பயமாக இருக்கு. அது வந்து கடிச்சு விட்டாலும். இதில் வந்து சர்ச்சின் பேர் போட்டிருக்கேன் பாருங்க. CSL சர்ச் வேலணை. வந்து 19 மார்ச் 2005 கட்டியிருக்கணும் பாருங்க. டேட்டெல்லாம் போட்டிருக்கணும். வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், உள்ளே போகலாது. சரி வாங்க அந்த சர்ச்சை சுற்றி பார்த்து வருவோம் இந்த மாதிரி இருக்குண்டு. இந்த ஜன்னலை திறந்துச்சுன்னா காட்டுறேன் உங்களுக்கு. ஜன்னலை கூட்டி தான் இருக்கு. ஓ இப்படியே நாங்கள் அப்படி வீடியோ எடுக்கிறோம். இந்த சர்ச்சில் வந்து 3 மனசில கூடம் எல்லாமே இருக்குது. எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமை தான் ஃபுல்லாகவே. இந்த சர்ச்சே ஃபுல்லாக கைவிடப்பட்ட நிலைமைலாம் இருக்குது. இதில் வந்து ஒரு ஜன்னல் திறந்த வழி இருக்குது. அதை பார்ப்போம். இதுவும் உள்ளால கம்பியில் கட்டியிருக்கேன் பாருங்க. இல்லையா வீடியோ எடுக்கிறதுக்கு திறந்து இருக்குது. பட் உள்ள சாமான்கள்லாம் கிடையாது பாருங்க. கதிரையில் எல்லாம் இருக்குது. ஆனால் சர்ச் வந்து ஃபுல்லாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. அந்த சிவர் அப்படியே விழப்போகுது போல கேட்குறேன். அங்கே மூலிகை பாருங்க. ஓ அந்த சிவர் விழப்போகுது பாருங்க. ஃபுல்லாகவே லீக் இந்த விரிஞ்சிட்டுது. விரிசல் ஒன்று வந்துட்டுது. உள்ளே வந்து பாருங்க. உள்ளே வந்து நல்ல நிலைமையெல்லாம் இருக்குது போல. உள்ளே வந்து லைட் எல்லாம் இருக்குது பாருங்க. சர்ச்சுக்கு பின்னாலே வந்து ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. தென்னை கட்டுறமாட்டா பழைய பள்ளிக்கூடம் இந்த கட்டுறோம். இந்த அதில் இந்த அங்கிள் சொன்னவர். இதில் பாருங்க மாங்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. பெரிய மாங்காய் ஒடுங்கிட்டீங்களோல. மாங்காய் மாங்காய் கலர் என்ன செய்ய போறீங்க? அவ்வளோதை முடிங்கி குத்தி சாப்பிட போறாரு. பாருங்க மாங்காய் சைஸை பாருங்க. மாங்காய் குத்துறீங்களா? பிடிக்குதா? பாருங்க மாங்காய் குத்துறாரு. அவ்வளோ புளிப்பண்டில்ல மாங்காய். நீங்கள் குத்தினா மாங்காய் கீழே கொட்டுன்னு தவிர கையில் வர மாதிரி தெரியல. மாங்காய் நிலைமைய அப்படியே புளிப்பண்ணி இல்லை. அவ்வளோ அந்த புளிப்பெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு. நம்ம வந்து முதல் ஒரு ஸ்கூலாக இருந்ததாம். பாருங்க அப்படி இருக்கண்டு பாருங்க. இப்போ என்ன நிலைமையில் இருக்கண்டு பாருங்க. இந்த பக்கத்தில் இருக்க மாங்காய் மட்டும் ஒருத்தர் கண்ணையும் படையில போல. அதான் இதில் மாங்காய் சேஃபாக இருக்குது பாருங்க. டிவி ஒன்று கிடக்கண்ணே. பழைய காலத்து டிவி ஒன்று இருக்குது. பழைய காலம் இல்லை டிவி ஒன்று இருக்குது. அவன் சிங்களத்தில் பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஆமி இருந்திருக்காங்க போல். கோயிலுக்கு போயிட்டு போகிறீங்க? பிள்ளையார் கோயிலா? ஓகே. சர்ச்சை தாண்டி வந்தோம்டா. இதில் வந்து வேலணை கோட்ஸ் வருது பாருங்க. இது வந்து வேலணை கோட்ஸ்.
கோட்ஸோடைய பாருங்க ஒரு அம்மாச்சி ஹோட்டலும் இருக்கு. அம்மாச்சி பாரம்பரிய உணவகம். இந்த அம்மாச்சி உணவகத்தில் போய் சாப்பிடுவோம். ஏதாச்சும் என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துட்டு. இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அம்மாச்சி ஹோட்டல். இதில் வந்து ஜூஸுன்ற ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா நெல்லிக்கிரஸ் 80 ரூபா, லெமன் ஜூஸ் 80 ரூபா, பப்பாயா ஜூஸ் 180 ரூபா, அவக்கோடா 180 ரூபா, பைனாப்பிள் 180 ரூபா, மேங்கோ 180, மிக்ஸ் ஃப்ரூட் 180, சர்பத் 180, ஃபலூடா 180, ஃபலூடா வித் ஐஸ்கிரீம் 180 ரூபா. இங்கே வந்து பாருங்கள் ஜூஸுன்ற விலை வந்து சரியான குறைவாக இருக்குது. இங்கே வந்து பாப்பா எப்படி இருக்குங்க உள்ள வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள். ஃபுல் டைம் வந்து விலைப்பட்டியல் இருக்குது பாருங்கள். ஆச்சிக்கு வந்து நாங்கள் பாருங்கள் கோடம்புல ஜூஸ் எடுத்துருக்கோம். வேறு இந்த வெயிலுக்குள்ளையும் பாருங்கள் டீ குடிக்க போகிறார். நான் வந்து ஜூஸும் ரோலும் எடுத்துருக்கேன். அவர் தான் எடுத்திருக்கார். இவர் தான் கொஞ்சம் வெயிலுக்குள்ள டீ குடிக்கிறார், சுட சுட டீ குடிக்கிறவர். நல்லா இருக்கு. அம்மாச்சி உணவகத்துக்கு முன்னாலே பாருங்கள் வேலைன பிரதேச சபை இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கூட காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பாருங்க தீவகன் தெற்கு வேலணை. இது வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து தீவகன் தெற்கு வேலணை. இதுதான் வந்து பெரிய பிரதேச செயலகம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பிரதேச செயலகம். பாருங்க வேலணை மின்சார சபை. வேலணை மின்சார சபை அப்படியே மின்சார சபைக்கு பக்கத்துலேயே பிரதேச வைத்தியசாலை இருக்கு பாருங்க. வேலணை பிரதேச வைத்தியசாலை. அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலோடைய ஒரு கோயிலும் இருக்குது பாருங்க, குட்டி கோயில் உண்டு. இது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை வேலணை. இங்கே பாருங்க கோட்டக்கல்வி அலுவலகம் இருக்குது. இந்த காணின்ற பேர் வந்து மாதா கோயில் காணி பாருங்க. இதில் நேம் போட்டிருக்கணும். பழைய வீடு ஒன்று இருக்குது. கட்டின குறையிலேயே விட்டுட்டு போயிட்டினா. கட்டின குறையில அந்த பாதையில் வந்து ஒரு ஒழுங்கைக்குள்ள கோயில் ஒன்று இருக்குது. ஒழுங்கை ஒன்று இருக்குது. இதுக்குள்ள கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த ஒத்தையடி பாதையெல்லாம் போகிறோம். ஒத்தையடி பாதையால் போக கோயில் ஒன்று வேறு. தொடர்ந்து போய் நாங்கள் அந்த கோயிலை பார்க்கலாமா? வேறு தான் கோயில்னு சொன்னவர் பார்ப்போம் கோயில் இருக்கா இல்லையாண்டு. இல்லையா கோயில் இருக்கு. இன்னைக்கு நான் வந்துடுறேன் தெரியுமா? இங்கே வந்து நீங்களா வேலை சந்தியில் உள்ள கோயில் இருக்குதானே? ஓ அந்த வீட்டத்தில் எடுக்க வந்தேன். அப்போதான் பார்த்துலாம் இதான் கோயில் என்ன நீங்கள் பாருங்க. கோயில்னு சொல்லியாட்டிய வீட்டுக்கு முன்னால் கொண்டு விட்டுட்டார். சொரியா அது மாறி வந்துட்டு போய் சொல்லி போட்டார் எனக்கு கோயில் இருக்குண்டு. என்ன வித்த காட்டுறீங்க? டிடி வந்தவங்கள பாதம் மாறி கூட்டி வந்து போட்டுருக்க கோயில் இருக்காமன்னு சொல்லி தான் கண்ட வராமன்னு சொல்லி. சரி இந்த கோயில் அன்னை கண்டுபிடிக்க போகிறதாங்க இதுக்கு இல்லை. ஆனால் கோயிலை காணல இது வரைக்கும் நாங்கள். பாருங்க பெரிய டவர் ஒன்று இருக்குது பாருங்க. தெரியல அதில் தெரியுது பாருங்க டவர் ஒன்று. கோயில் வந்து இங்கால இருக்குது. அவர் போன லைன் வேறு. அடுத்த ஒழுங்கைக்குள்ளே தான் கோயில் இருக்கு. என்ன இதெல்லாம் போகணும் பாருங்க. வைரவட்ட சிலை ஒன்று இருக்கு முன்னுக்கு. பார்த்தீங்கன்னா வைரவ இது வந்து ஒரு வைரவர் கோயில்.
இந்த கோயிலை காட்டுறேன்னு சொல்லி தான் வேறு ஒழுங்கேக்க விட்டுட்டாரு வேறு. இங்கே வர பாருங்க இப்படி இறங்கி நடந்து வர 2 பாருங்க. வாங்க உள்ளே போய் கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். முன்னுக்கே போட் போட்டுக்கணும், பாதணிகளுடன் உள்ளே செல்ல தடை. கட்டி இருக்கு பாருங்க. இதுதான் கதவா? உள்ளே வந்தாச்சு. பாருங்க வைரவர் கோயில். இதுலேயும் ஒரு லொக் கொண்டு போட்டிருக்கலாம். இதில் வந்து அட்ரஸ் போட்டிருக்கேன் பாருங்க. சாட்டி வீதி, வங்காளவாடி சந்தி, வேலணை. உள்ள வந்து ஒரு போட் ஒன்று போட்டிருக்கிறோம். அனுமதியின்றி உட்பிரவேசிக்க வேண்டாம். பட் இந்த கோயிலோட பேர் வந்து இதில் போட்டிருக்கேன் பாருங்க. வேலணை வங்காளவாடி மண் சுமந்தான்பதி ஸ்ரீ நரசிங்க வைரவ பெருமான் திருக்கோயில். இதை பாருங்க போட் போட்டிருக்கிறோம். அப்படியே இதில் வந்து நான் நினச்சேன் இது வந்து வீரபத்திரர் கோயில். இதில் வந்து ஒரு வீரபத்திரர் கோயிலுன்ற நோட்டீஸ் ஒன்று ஒட்டிருக்கணும். நான் நினச்சேன் இது வீரபத்திரர் கோயிலுண்டு. நான் வெளியில் வரைக்கும் வைரவர் கோயில் மாதிரி தான் கிடந்து உள்ளே வந்து நோட்டீஸை பார்த்தோன்னே திடீர்னு கொஞ்சம் யோசிச்சேன். நான் மேலே பார்க்க தந்த இது வந்து வைரவர் கோயிலுண்டு போட்டிருக்கணும். பாருங்க டைமும் ஓடிக்கொண்டு பாருங்க சரியா 2:30. இதில் வந்து ஒரு பக்கம் பிள்ளையார் வீட்டு இருக்கார். இப்படியே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா முருகன் வீட்டு இருக்கார் பாருங்க. எல்லா கோயிலையும் இதுக்குள்ள இருக்குமே, சங்குக்குள்ள இருக்கும். சங்குக்குள்ள தான் திருநூறு இருக்கு. ஏன் தெரியுமா சங்குக்குள்ள வைக்கிற விளக்கு இருக்கு பாருங்க. இதுதான் விளக்கு வைப்பினா காத்தடிச்சாலும் விளக்கு நூறாது. என்ன சங்கு வந்து எவ்வளோதான் போட்டு நெருப்பில் போட்டு எரிச்சாலும் சங்கு வந்து கறக்காதுன்னு சொல்கிறது. நெருப்பில் எரிச்சாலும் சங்கு கறக்காது. அதான் சங்கில் இருக்க மகிமை. இதில் பாருங்க போட் போட்டிருக்கணும் உண்டு. இங்கே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இங்கே பாருங்க இருக்குது. இது அங்கே கண்ட உடனே பாருங்க லைட் எல்லாம் எரியும் பாருங்க. சத்தம் கொண்டு போட்டுக்கொண்டு லைட் ஒன்று எரியும். டீட்டன் ஒரு சத்தம் பண்ண போடும். சில நேரம் போய் ஒரு சவுண்ட் ஒன்று போடுறது டே கிடைக்க. வந்து கோயிலோட பின் வளாகம் அப்படி இருக்கான்னு பாருங்க. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பைப் ஒன்று இருக்குது. தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி வருது பாருங்க. நல்ல தண்ணி டேங்க் தான். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா சிவரில் வந்து நிறைய விளையாட்டுகள் செஞ்சுருக்கணும் பாருங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னா பாருங்க. கோயில் வளாகத்தில் செய்கிற விளையாட்டுக்களை PS லவ் அப்படி நிறைய எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. இதில் பாருங்க ஒரு மணிக்கோபுரம் ஒன்று இருக்குது பாருங்க. மணிக்கோபுர உபயம் தியாகராஜா செல்வேந்திர ராசா வேலனை 11/10/2016 இந்த மணிக்கோபுரம் கட்டியிருக்கேன் பாருங்க. சரி நாங்கள் அந்த கோயிலை விட்டு வெளியில் போக போகிறோம். கோபுரத்தின் உச்சியில் பாருங்க புறாக்கள் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கு போல். மகளிர் அபிவிருத்தி நிலையம். சைக்கிள் ஓடிக்கூடாது. வீடு ஒன்று கட்டப்படுது. இதில் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கீங்கன்னா பழைய வீடு ஒன்று இருக்குது. இதில் வடிவான வீடு இல்லை, வடிவான வீடாக்கள் இருக்கணும் போல. வேறுங்க கிராம உத்தியோகத்தர் இருக்குது J16. அப்படியே இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. சரி வாங்க போய் கோயிலை பார்ப்போம். கோயிலில் வந்து ஒரு அங்கிள் இருக்கார். அங்களோட கதைப்போம் போய்.
பாருங்க இதில் வந்து ஒரு அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்குள்ள வந்து ஒரு குட்டி வைரவட்ட படம் ஒன்று வச்சிருக்கேன். பைரவர், பிள்ளையார், சரஸ்வதி, முருகன் படம் ஒன்று வச்சிருக்கேன். கோயிலுக்கு வரதா ஒரு வெள்ளியும் இருக்கும் கேட்டேன். என்ன வேண்டுவீங்களா கடவுள்கிட்ட? என்னத்தை வேண்டு சின்ன வயசு என்ன வேண்டுறீங்களா கடவுள்கிட்ட? சின்ன வயது தெரியாது, தெரிய வேண்டிய வயதுக்கு பிறகுதான் தெரியும். முந்தைய அம்மா அப்பா சொல்கிறது தான், அதுதான் கேட்குறது. இப்போ எங்கள் அம்மா அப்பா சொன்னா கேட்கணும் இல்லை. இப்போ அம்மா அப்பா கேட்குற அம்மா அப்பா அப்பாக்களே பிள்ளைகள் சொல்லி நம்ம என்ன காலங்கள் மாறிட்டு தானே. இருந்தாலும் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் அம்மா அப்பா சொன்னதை சொல்லிப்படி தான் நாங்கள் நடக்கிறோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு கேட்குது இல்லை. ஆனாலும் நாங்கள் எங்களோட அம்மா அப்பா வந்த வழியை தான் நாங்கள் பின்பற்றுறோம். அந்த வழியை தான் இந்த அளவு நல்லா இருக்கிறது காரணம் அம்மா அப்பா சொன்ன முதியோர் சொன்ன சொல்லு. அது சரி. நாங்கள் என்ன முதியோர் வார்த்தை முன்னுக்கு கசக்கும் பின்னுக்கு இனிக்கும். ஆனால் நீங்களும் சின்ன வயசை கேட்காம விழுந்திருப்பீங்களா இல்லையோ? இருந்திருப்போம். அது சரியாத்தனம் தானே. அந்த குளப்படி தானே சின்ன பிள்ளைகள் எல்லாரும். அது சரியாத்தனம் தானே. அவ குளங்களுக்கு குளிக்க போகிறதோ, கிணறுகளுக்கு குளிக்கிறதோ போடுறோம், பொடிகளோட போகிறோம். அதான் இப்போ இந்த பிள்ளையார நாங்கள் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூசுகிற என்னென்னா அங்கே முந்திக்கவே நாங்கள் இருக்குந்தானே எப்படியோ அது இருக்குன்னா. அப்போ இப்போ இருக்குந்தான், அது இயற்கையாகவே வரும் சூழல். அப்போ எந்த குளத்துக்கு நீந்த போகிறோம் நீங்கள்? நான் களியங்காட்டில் படித்தேன், நான் செங்குந்தாவில். அப்போ நான் மாட்டு போகிறேன். இங்கே பெருங்குளம் இருக்குது, மற்றது இந்த சாட்டியில் இருக்குது குளம், அங்கே போகணும். பொழுது போவோமே பொழுதுற மாதிரி போகும். அந்த நேரம் தோட்டங்கள் செய்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் தோட்டத்துக்கே போகிறோம் இல்லை. அப்போ அந்த முறை என்னன்றது வெயில் சுடுமா? இப்போ வெயில் சுடும் இல்லை எல்லாரும் இப்போ போகிறோம் இல்லையா தோட்டத்துக்கே போகிறோம். தோட்டம் என்னன்றது தெரியாது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோன் இல்லாட்டி விட்டு இருக்க மாட்டேனா. சோறும் இல்லாட்டியும் இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. அவைக்கு ஐஸ்கிரீம், கொத்து ரொட்டிகள் அதெல்லாம் வேணும். முந்தைய விடியக்கிழமை நேரத்துக்கே போயிருங்க துலாம் இருக்கிறதுக்கு. விடியே போய் தண்ணி இறைக்கிறேன். சூரியன் உதிக்க முந்தைய போயிடும். அதாவது விடிய போய்க்குள்ள இன்னொன்று எங்களுக்கு சூரியன் ஒளி படும். சூரியன் ஒளி வந்து டி இருக்குது, விட்டமின் டி. விட்டமின் டி காலமையில் அதிகமாக பாருங்கள். மீனவ தொழிலாளர்கள், தோட்டக்காரர், கமக்காரர் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பேன்டா பிள்ளைனா நேரத்தோட. எங்களோட சைவ சமயத்திலே சொல்லுதானே, சூரியன் உதிக்க முந்தைய 5 நாளைக்கு முந்தைய உடம்பு 5 நொடிக்கு. அந்த காலத்துல சூரியனை பார்த்து சுற்றி கும்பிடுறவே இல்லை, சூரிய நமஸ்காரம் செய்யறாங்க. நாங்கள் கும்பிடுறோம், நான் கும்பிடுறேன். அதுக்காக மற்றவே கும்பிடுன்னு சொல்லி கேட்கல. எந்த கடமையை நான் அது சூரியனை பார்த்தா தீச்ச கேட்டாக சூரியனை பார்த்தா திருநூறு எல்லாம் வச்சு கும்பிடுறவே. சிவசிவான்னு கும்பிடுறது இப்ப எல்லாம் குறைஞ்சு போயிட்டேன் ஐயா. இப்போ ஆன்மீகமே இல்லை என்றே சொல்லலாம். திருநூறு பூசுறையில் இளம் சமுதாயத்தின் நெத்தியில் திருநூறு குங்குமம் போட்டு சந்தன போட்டு இருக்கை. ஐயா எங்களை தான் சொல்றாரோ, எங்க முகத்துல இருக்கு திருநூறு. திருநூறு வந்து நிற்கக்கூடாது. திருநூறு வந்து சாம்பல். அதாவது கிறிஸ்தவ சமயத்திலும் திருநூறு பெருநாள் இருக்கு. இந்த சாம்பல் வந்து எங்கள் நெத்தியில் இருக்கிற நீரை எடுத்துடும். அது இந்த பிள்ளைகளுக்கு தெரியுது இல்லை. திருநூறு வந்து சாம்பல் வந்து எப்பவும் ஒரு எங்களோட சைவ சமயத்தை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த சமயம் தெரியாது, சைவ சமயத்தை பொறுத்தவரை எல்லாம் சுகாதாரத்தோட அமைச்சர் அந்த காலத்தில். அதான் அந்த காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்து வச்சனும் பாருங்க. 99, 100, 110 பேரையும் வாழ்ந்தவை. அப்போ அங்கே இப்போ 50, 60 சரி. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 82 வயசு. 82 வயசு. ஆனால் தெரியல பாருங்க, ஆளு இப்போ 82 வயசுல சைக்கிள் ஓடிச்சு. காரணம் என்ன? அந்த கால தோட்டம் செய்தது மோட்டர் சைக்கிள். மோட்டர் சைக்கிளும் ஓடுவீங்களா? ஹெல்மெட் தெரியுங்களா? என்ன பைக் வச்சிருக்கீங்களா ஐயா? MP90. அது பாவைக்கு என்ன பைக் ஃபேமஸ் என்ன உங்களோட காலத்துல? பிஎஸ்ஏ அது வந்து இருந்தது. இப்போ எல்லாம் எத்தனையோ மாடல் வந்துட்டு. அப்போ அங்கே வெட்டிங் பண்ணி பிள்ளைகள் இருக்கா? 5 பேர் இருக்கீங்க. 5 பேரும் அங்கே. ஒரு ஆள் லண்டனில், 2 பேர் லண்டனில் இருக்கு. மற்ற எங்களோட இருக்கு. படிச்சு கிராஜுவேட் பண்ண. ஐயா பேர் என்ன? சர்க்குருநாதன். இந்த ஊர் இங்கே வேல்நிறங்க? வேல்னதான். டாக்டரா நீங்களா? இங்க பாத்தீங்களா டாக்டர் தான் காய்ச்சி கொண்டிருக்கேன். பாம்பு வைக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு ஆள் தான் செடி
அரசாங்கம் ரீசெட் சும்மா இல்லை, அரசாங்கம் பதிவு செய்யப்பட்டாங்க. நான் இந்த மனுஷன் இது எங்களை பாரம்பரியம் தானே. நான் கொலிச்சிலையும் இங்கே படிக்கிறேன், எங்கள் பாரம்பரியம். இது சித்த வைத்தியம். நாங்கள் அப்படியே பழக்கி இப்போ இந்த மனுஷிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பழக்கம். நாங்கள் அப்படியே வாரது பழைய. நாகபாம்பெல்லாம் கடிச்சா என்ன மாதிரி வைத்தியம்? நாகபாம்பு கடிச்சா நாங்கள் மந்திரத்தால் நாங்கள் பாரு பார்த்து மறந்து இருக்கிறீங்களா? மூலிகைகள் தான் நாங்கள் பெஸ்ட்டான ஒன்றும் பார்க்குறீங்கள, எல்லாம் மூலிகை வைத்தியம் தான் வச்சுருக்கிறீங்களா? இல்லை வச்சிருந்தேன். கை காவல கொண்டு தெரியுறீங்களா? இப்போ கொண்டு தெரியும். அந்த காலத்தில் கொண்டு தெரிஞ்சிருப்பீங்களா? என்ன இல்லை, அப்பயும் இல்லை. இல்லை, அது பாம்பு அடிச்சா ஒரு மத்தியானம் 2 மத்தியானம் செல்லும் விஷம் வேறு. அது பதற்றத்தில் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. பயந்தோன்னு காட்டு வேலை செய்யும் கூட. ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கு. எப்போ பாம்பு அடித்தா ஒரு 98 நொடி இப்படி சொல்கிறேன். அந்த நேரம் கடிவாயிலே இருக்கும். அப்போ அந்த காலத்தில் உடனே வெட்டுறது, கட்டியாடுறது உடனே பாம்பு கடிச்சா உடனே வெட்டிட்டா விஷம் இல்லை. கடிச்ச இடத்தையோ கடிச்ச இடத்த வெட்டிட்டா விரல்ல கடிச்சா விரல் ரெண்டா விட்டுறதா இல்லை அதை கீறி விடுறது? வெட்டி விடுறது, கீறி விடுறது. அப்போ ஊசியை பாருங்க, ஊசி போட்டோன்னே டக்காண்டு மூளைக்கு போகுது. அது பார்க்க விஷயத்துக்கு பவர் கூட. அந்த பட்டு கடிச்ச இடத்த வெட்டி விட்டுருவீங்களா? எடுத்த வெட்டி விட்டா சரி. விரல்ல கடிச்சா விரலை வெட்டி விட்டுறீங்க? சுண்டா அப்படியே வெட்டி விட்டா சரி. நானும் வெட்ட மாட்டேன், வெட்ட மெனம் பெறாது. நான் நின்று வெட்டுறேன். சில பேர் அந்த கடிச்சு அந்த ரத்தத்தை எடுக்கிறது அதெல்லாம் அதுவே நியாயமான பிரச்சனை இருக்கு. இப்போ வாயில் புண்ணு இருக்கக்கூடாது, பழுதாக இருக்கக்கூடாது என்ற அவைக்கு தோத்தியில் வந்துச்சு. அந்த நம்ம நியாயமான பிரச்சனை எல்லாம் எடுத்தா போல. இனி அடுத்தது இனி வெட்டி விட்டால் ரத்த நரம்பு அறுத்து விட்டுருக்கு. நரம்பு அங்கே இருக்கான்னு தெரியாதானே வெட்டி விட்டுருவாங்க. வெட்டி விட்டால் ரத்தம் ஓடிலாம் பிள்ளைட்டோம், அதே ஆளை கொண்டுரும் பிளட் ஓடும். ஆனால் நாகபாம்பு கடிச்சா தப்பலாம்? என்ன பாம்பு கடிச்சாலும் தப்பலாம். நாகபாம்புக்கு என்ன வைத்தியம் செய்யற நீங்கள் சொல்லுங்க? பாரு பார்க்கணும். எப்படி? நம்ம மந்திரம் இருக்கு, மந்திரத்தால காப்பாத்துறாங்க. தானே அந்த காலத்துல நம்பிக்கை தானே, நம்பி செய்யணும். நம்பி செய்யணும், நம்ம விசுவாசமா இருக்கும். சின்ன வெறிய ஏதாவது சொல்லுங்க. அதை சொல்லக்கூடாது. பெரம்பை கட்டி காப்பாற்றி கொண்டு வரது சொல்ல மாட்டேன்னா. இப்போ உங்கள்ட்ட வந்து நாங்கள் மந்திரம் படிக்கிறேன்னா அப்படி படிக்கலாம், உங்களுக்கு சித்திக்காது. அதுக்காக நீங்கள் நிற்கக்கூடாது, இவர் சொல்லி தரமாட்டாருன்னு இல்லை, சித்திக்காது. படிக்கலாம், ஆனால் சித்திக்காது. ஏன்னா எப்படி இருக்கும்? சின்ன வயசுல இருந்து உங்களோட இருந்து அப்படி பழகினா, அப்படி எங்கள் வயோட சின்ன வயசுலேருந்து பழகினா ஓரளவுக்கு நாங்கள் நடமாட்டங்கள் சித்தங்கள் அந்த இது இருக்குது தானே. அப்படி சில நேரம் சந்தர்ப்பம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல வரையில்லை. அப்போ அந்த பழக்க தோஷங்கள், சில பேர் வளர்ப்பு பிள்ளைன்று இருக்குது. அந்த அவை வளர்ப்பு பிள்ளைன்ற அவைக்கு அந்த வளர்த்த கொஞ்சம் இது போகும், முதுசமாக ஒரு வளர்த்த உரிமை சட்டங்கள் அப்படி போகும். சரி சரி, நன்றியா, நன்றி நன்றி. சரி, எங்களோட பேர் என்ன? சர்க்குருநாதன். ஓகே ஓகே சரி டாக்டர். ஓகே ஓகே. கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். இதில் வந்து வேறு ஒரு மணிக்கோபுரம் ஒன்று இருக்குது. அப்படியே இங்கே வந்தால் கோயிலுக்கு பாருங்கள். கோயிலில் இல்லத்தை பாருங்கள், ஃபுல்லாகவே மாபுல் பதிச்சிட்டிங்கன்னா பாருங்கள். மாபுலில் நடக்கிற இந்த குளிர்மையாக இருக்குது. இதான் வந்து கோயில். கோயிலுக்குள்ளே வந்து ஒரு வைரவர் சூளம் இருக்குல்ல, ஐயா சொன்னவர். இதான் வந்து அந்த வைரவர் சூளம். சூளம் தெரியல, படம் வச்சிருக்கணும். முருகன் நம்ம பெருமாள் படம், இதை திருநெல்வேலி சந்தனம் எல்லாம் இருக்குது. பஸ் ஒன்று வந்து ஒன்று இருக்குது. நாங்கள் கோயிலில் கொஞ்சம் வந்து இருந்துட்டோம். நாங்கள் கோயிலை தாண்டி வந்துட்டோம். தோட்டம் வச்சிருக்கோம். இதில் பாருங்க பழைய கடை ஒன்று இருக்குது, அதில் தையல் கடை ஒன்று இருக்குது. அதில் பழைய கடை தொகுதி ஒன்று இருக்கு. என்ன அப்படியே இங்கே வந்தவங்க ஒரு பெரிய குளம் ஒன்று வருது பாருங்க. தொடர்ந்து வர இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஒரு முன்னுக்கு பாருங்க ஜேசிபி வச்சு ஒரு பத்தையை
பத்தே வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கீங்க பாருங்க. இதில் வந்து பாருங்க போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று வந்து ஒன்று இருக்குது. அப்படியே இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று வருது போல். யா செட்டிப்புலம் அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை. யா செட்டிப்புலம் அரசினர் தமிழ் கிழவன் பாடசாலை. இது வந்து ஆரம்ப பாடசாலை போல். கிரேட் 5 வரைக்கும் தான் இருக்குது இங்கே. இதில் பாருங்க கிரேட் போட்டிருக்கேன். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, அங்கே கிரேட் 4, கிரேட் 5 இருக்குது. 2 ரூம் இருக்குது. இந்த 1947ஆம் ஆண்டு கட்டின ஸ்கூல் வந்து பாருங்கள். டேட்டெல்லாம் போட்டிருக்கலாம். இன்னொரு 11 வருஷத்தால் 100ஆண்டு விழா நடக்கும். ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது, செட்டிப்புலம் முன்பள்ளி. நாங்கள் தொடர்ந்து சாட்டி மாதா கோயிலுக்கு வந்துட்டோம். சரி வாங்க சேச்சியை போய் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க பெரிய பெரிய ஆழ மரங்கள் இருக்கு பாருங்க இந்த சேர்ச் அடியில். பாருங்க இதுதான் வந்து சாட்டி மாதா கோயில். ஏன்னா இந்த இடம் வந்து ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணி கொண்டு இருப்பேன் பாருங்க. கொட்டண்ட கஞ்சல் எல்லாம் அள்ளி கொண்டிருக்கேன் பாருங்க. சாட்டி மாதாண்டு ஒரு டிராக்டர் வச்சிருக்கணும். அதில் இந்த வந்து முழு கஞ்சல்களும் அள்ளி கொண்டிருக்கணும் பாருங்க. இதெல்லாம் நல்ல ஒரு சுத்தமான இடமா தான் இருக்குது. இது பாருங்க ஒரு கார் ஒன்று இருக்குது. சாட்டி திருத்தெல்லாம் வந்து தான் வந்து இந்த சேர்ச்சின் முன் வாசல். சரிவா உள்ள போய் சேர்ச்சை பார்ப்போம். உள்ளே வந்து யாரோ ப்ரே பண்ணி கொண்டிருக்கணும். வேண்ட ஒரு ப்ரே பண்ணுற சவுண்ட் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கு. ப்ரே பண்ணுற சவுண்ட் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தா இந்த பாக்ஸ்லேருந்து தான் வருது. நான் நினைச்சேன் ஆட்கள்லேருந்து ப்ரே பண்ணி கொண்டிருக்கணும் வண்டு. இல்லை புக்ஸில் அந்த ப்ரேயர் வேறு இல்லை. இங்கே இந்த ஆக்கள் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறான் பாருங்க. ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறான். இதான் வந்து சாட்டி மாதா கோயில். நான் நினச்சேன் அந்த புக்ஸில் இருந்து தான் சவுண்டு வருதுண்டு. இதுக்கு நான் உங்களை காட்டுறேன். இங்கே இருந்தால் ப்ரே பண்ணி கொண்டிருக்கலாம். சரி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் இங்கே வீடியோ எடுப்போம். என்னங்களா ஒரு நேரம் க்ளீன் பண்ண வேணுமா? ஒரு நேரம் க்ளீன் பண்ணுற நீங்கள் போல. இது என்ன சர்ச்சு கண்டே இருக்கிற டிராக்டரா? சர்ச்சில் டிராக்டரா? மாநகர சபை இல்லை அப்போ நீங்கள்? ஓகே ஓகே. பாருங்க அங்கே வந்து மரங்களை பாருங்க எவ்வளோ மரங்கள் இருக்குண்டு. இந்த மரத்துலேருந்து ஒரு நாளும் கஞ்சல் கொண்டு கொண்டே இருக்கும் பாருங்க. அங்கே வந்து ஒரு நாளும் க்ளீன் பண்ணி கொண்டு இருப்பாரா? டிடி வந்து இதில் ஆட போகிறார். ஆடுங்கோ கொஞ்சம் ஆடுங்கோ. செகண்டு ஆடுங்க ஆடுங்கோ. வேலை காணணும். ஆம்புலன்ஸு கால் பண்ணியாச்சா? ஆடுற ஆடி பாஞ்சிட்டார்.
இன்னொரு ஆள் குதி குத்தி 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 போறார். போறான்னு பாப்போமா. அடுத்தது நீங்க. இப்போ நான் வந்து பாய போறேன். இவர் எவ்வளவு தூரம் போறான்னு பாப்போமா. பாருங்க நான் இப்படி போறேன்னு. சரியா? ஓ. அம்மா. நான் கடனை நான் உங்களை விட. சரி நீங்க தான் பின்ன. நான் வந்து வெயிட் இல்லை விளையாண்டு.